வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பதஞ்சலி ஃபுட்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ப்ரெசன்டேஷன் சம்மரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ தான் இந்த குவார்ட்டரில் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக வந்து இவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க. ரெவென்யூ க்ரோத் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 21% இயர் ஆன் இயர். இதுதான் இவங்களுக்கு ஹையஸ்ட் க்ரோத் அப்படிங்கிற லெவலில் அவங்க வந்து இது கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய எபிடா பார்த்தோம்னா 603 கோடி ரூபா இருக்குது. இதுக்கு 22% க்ரோத் ஆகிருக்கு இயர் ஆன் இயரில் அப்படிங்கிறதும். எபிடாவோட மார்ஜின் வந்து 6.13 வித் பிபிடி மார்ஜின் வந்து பிபிடி மார்ஜின் வந்து 5.13ங்கிறத கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. தென் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ் அண்ட் செக்மெண்ட் ரீக்ளாசிஃபிகேஷன்ஸ் அதை அவங்க பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். அவங்க செக்மெண்ட் ரீக்ளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க புதுசாக ஏதோ ஒரு மார்க்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மெர்ஜ் பண்ணுவாங்க 2 செக்மெண்ட்டை. பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம். செக்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸஸில் வரும்போது இவங்களுக்கு வந்து ஈடபிள் ஆயிலுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து நல்ல க்ரோத் ரேட்டு ட்ரிவனாக இருக்குது, அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 17.17% இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு நல்ல மார்ஜினே இவங்களுக்கு வந்து கிடைக்குது. இதில் 21% இவங்களுக்கு மார்ஜினே கிடைக்குது. என்னென்னா ஆயிலில் இல்லை, ஆயிலில் மாத்திரம் இல்லை, இது இவங்க என்ன பண்ணுறாங்க 1,04,000 ஹெக்டேருக்கு வந்து பாம் ஆயில் கல்டிவேஷனே பண்ணிவிட்டாங்க. அதனால இப்போ அதுலேருந்து வேறு அவங்களுக்கு ஒரு 21% மார்ஜின் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா எஃப்எம்சிஜி வந்து ரீக்ளாசிஃபிகேஷன் ஆகிருக்கு. 29% க்ரோத் ஆகிருக்கு. கான்ட்ரிபியூஷன் ஆகிருக்கு. ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க இங்கே நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எஃப்எம்சிஜி மார்க்கெட்டு டக்குன்னு பிக்கப் ஆகுதா அப்படின்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் வரணும். டிமாண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகணும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸு கோர் ஃபுட் ப்ராடக்ட்ஸு இருக்குல்ல, ஈடபிள் ஆயில், அரிசி, அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து டிமாண்ட் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம். இப்போ தான் இவன் திருப்பி ஏதோ டிவைட் பண்ணி ஸ்ப்ளிட் எதுவும் பண்ணியிருக்கிறானு. இப்போ தான் இவன் திருப்பி வந்து போனஸ் ஷேர் கொடுத்துருக்குறான். 2:1க்கு வந்து போனஸ் ஷேர் கொடுத்துருக்குறான். 1:2 போனஸ் ஷேரை கொடுத்துருக்குறான் பாருங்கள். இப்போ தான் இவன் போனஸ் இஷ்யூ கொடுத்துருக்குறான். ஸோ இப்போ அதனால் என்ன ஆகுதுனாக்க முன்னாடி இருந்ததெல்லாம் அப்படியே 3 மடங்கு கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கம்மியான ரேட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் அவைட் டர்ன் அரவுண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 680 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 559ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் இயருக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்டு இயருக்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 1.1ல் தான் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது. ஆனால் பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் 0.77ங்கிறதுனால நார்மல் வாலாட்டிலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக ஒரு 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 9.5% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ பார்த்தோம்னா 20.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது க்ரோத் ஆகிருக்கு இயர் ஆன் இயரில். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 67% வந்து இயர் ஆன் இயரில் க்ரோத் ஆகிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு 1,100 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய்க்கு மேலே, 330 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ ப்ராஃபிட்டை இப்போ இது பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டே 552 கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு. அதனால இது வந்து நமக்கு ஃபுல்லாகவே அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ்லேருந்து கிடச்சிருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இபிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4.8 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ்
அவங்க வந்து கிட்டத்தட்ட இவன் வந்து 3.1 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் போன தடவை காட்டிலும். 1.7 இருந்தது, 4.8ன்னு எடுத்திருக்கிறான். இப்போ 4.8 எடுத்திருக்கிறான்னா இப்போ நமக்கு இங்கே இருக்கிறது 6 குவார்ட்டர் இருக்குது. 6 குவார்ட்டரில் இது வந்து ஹையாக கிடைக்குது. ஸோ இப்போ அதேமாதிரி இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆனால் டிக்ரீஸ் ட்ரெண்டில் இருக்குது. இபிஎஸோட டிடிஎம் டிக்ரீஸ் ட்ரெண்டில் இருக்குது. 33.6 இருந்தது, 30 இப்போ வந்து 13 இபிஎஸோட டிடிஎம் அவன் இந்த 3ஆல் நம்ம போடணும்ல, அப்போ 39 இது கூட தான் போயிருக்கும். இன்க்ரீஸ் ட்ரெண்டில் தான் இபிஎஸோட டிடிஎம் போயிருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. ஏன்னா இப்போ போனஸ் கொடுத்ததை நான் வந்து இந்த இடத்துல மறந்துட்டேன். அதனால தான் அவன் 13 பெரிய டிக்ரீஸ் ட்ரெண்டுன்னு நினச்சிட்டேன். 3ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணிக்குவோம், 39ங்கிறது நமக்கு கிடைக்குது. அது நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் 41% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 12%, எஃப்ஐஎஸ் 75% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 104.5, ஃபேர் ப்ரைஸ் 176, கரண்ட் ப்ரைஸ் 559. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 3.17 இருக்குது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். 2 to 2.5 அப்படிங்கிறது நமக்கு செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு. செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை வரும்போது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டர்ன் ஆகிருக்கும். அதையும் தாண்டி தான் 3ஐயும் தாண்டி தான் போயிருக்கிறான். ஸோ இப்போ இந்த இடத்துல அவனுக்கு இபிஎஸோட டிடிஎம் லெவல் வந்து ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ டிக்ரீஸ் ஆச்சுனாலோ கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த நிலையிலேருந்து இவன் 2.5ல கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதோட ப்ரைஸ் வந்து 440 அப்படிங்கிற லெவலுக்கு இருக்குது. 2.5 உடச்சி 1.5 வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கிறான்னாக்க 264 அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. இதெல்லாம் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ். நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் 13.20, அதை ஆவரேஜ் பண்ணும்போது 3.30ன்னு வருது. எக்ஸிட் ஆக போகிறது 3.40. ஸோ இப்போ இந்த இடத்துல எஸ்டிமேஷன் வந்து 0.1 கம்மியாக இருக்குது. 0.1 கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் நம்ம இங்கே கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். அப்போ இவன் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாட்டி ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குமுலேட்டிவ் ஆவரேஜோடு நம்ம கம்பேர் பண்ணுறோம். எஸ்டிமேஷனும் குமுலேட்டிவ் ஆவரேஜும் பார்த்தோம்னாக்க 0.05 அதுதான் வந்து எஸ்டிமேஷன் கூட இருக்குது. ஸோ இப்போ எனிவே குமுலேட்டிவ் ஆவரேஜும் கம்மியாக இருக்கிறதுனால மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ குமுலேட்டிவ் ஆவரேஜும் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடைச்சது அப்படியே ட்ரெண்டாக கீழே இறங்குமான்னா அது சஸ்டைனபிலிட்டியில் நமக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அவன் இறங்குற மாதிரி இறங்கிட்டு திருப்பி அந்த கேண்டலோட மிட் பாயிண்ட் லெவல்லையே வந்து திருப்பி வந்து ஜாயின் ஆனாலும் ஆச்சரியப்படுறது, அது வந்தாலும் ரெக்கவர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இப்போ இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 250லேருந்து 352 அப்படிங்கிற ரேஞ்ச் காட்டுது. அதை தாண்டி தான் அவன் போயிட்டு இருக்கிறான். எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸில் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்கே நம்ம வந்து பிபியிலேருந்து R1 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம். பிபி 350லேருந்து 367, பிபியோட டாப் 433லேருந்து 449, R1 525லேருந்து 549. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இவன் என்ன பண்ணுறான், R1 வரைக்கும் வந்துட்டு ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை உடச்சிருக்கிறான். R1 வரைக்கும் வந்திருக்கிறான். R1 வரைக்கும் வந்துட்டு 521, இது பார்த்தோம்னா 539. ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டரோட லோவை கொஞ்சம் கீழே உடச்சி R1 வரைக்கும் வந்துட்டு எகெயின் திருப்பி மிட் பாயிண்ட் லெவல், இந்த கேண்டலோட மிட் பாயிண்ட் லெவலில் போய் டோஜி மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கிறான். ஸோ இப்போ இது வந்து என்ன, நமக்கு வந்து நெருக்க வட்டத்தில் இருக்குது, ஆனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். அதனால தான் அவன் மேலே போக முடியல, கீழே அவன் வந்து டோஜி ஃபார்ம் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அடுத்த குவார்ட்டருக்கும் ரிசல்ட் கொஞ்சம் புவராக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது பிபி வரைக்கும் இறங்கி கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இப்போ இதுதான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இப்போ டோஜி ஃபார்ம் ஆகிருக்கிறான். அடுத்த குவார்ட்டரோடைய ரிசல்ட், ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்க இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆக்சுவல் ரிசல்ட் வரட்டும், பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்குன்னு. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.